வணக்கம். நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது வாட் இஸ் எஸ்இஓ. இது ஒரு புது டாபிக் இல்லை. டு பி ஆனஸ்ட், வாட் இஸ் எஸ்இஓங்கிறது இயர்ஸ் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நானே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, இன்னொன்று 1 இயருக்கு முன்னாடி. இந்த 2 வீடியோவுமே இப்போ இருக்கிற கரண்ட் எஸ்இஓவை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதாங்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், நிறைய ஏஐயில் மாற்றம் ஆகிட்டு, ஈவன் சர்ச் இன்ஜின் எஸ்இஓ ஃபீல்டிலே மாற்றம் ஆகிட்டு. அதனால தான் நான் இந்த அப்டேட்டட் வீடியோவை ஒரு தியரிட்டிக்கல் வித் ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணது எக்ஸாக்டாக இப்போ இல்லை. ஏன்னா ஏஐயின் மூலமாக நிறைய மாற்றம் வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணதில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது நிறைய தியரிட்டிக்கல் ஆன்சர்ஸாக கொடுத்துட்டேன். ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த லெசன்லேருந்து இன்னுமே போகிற லெசன் எல்லாமே மாடர்ன் எஸ்இஓவை, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எஸ்இஓவை கவர் பண்ணி ப்ராக்டிக்கலான இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் எஸ்இஓங்கிறத ஈஸியாக சொல்லிடுறேன். அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அது உங்கள் வெப்சைட் இல்லை உங்கள் பிராண்டை சர்ச் இன்ஜினில் ஆடுக்கு பே பண்ணாமலே டாப்பில் காமிக்கிறது தான் எஸ்இஓங்கிறது சொல்கிறது. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். பேசிக்காக இது ஒரு லைப்ரரி மாதிரி. வேர்ல்டில் உங்கள் பிராண்ட் இல்லை உங்கள் வெப்சைட் ஒரு புக் மாதிரி. அந்த லைப்ரரி தான் இன்டர்நெட்டு, சர்ச் இன்ஜின், எதை வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். அதில் ஒருத்தருக்கு உங்கள் புக்கை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அவர் எப்படி தேடி கண்டுபிடிப்பார்? எதனால உங்கள் புக் ரெக்கமெண்ட் ஆகணும், இல்லை எதனால உங்கள் பிராண்ட் இல்லை உங்கள் வெப்சைட் ரெக்கமெண்ட் ஆகுங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுக்கு லிமிட்டே இல்லை. வீடியோஸாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய நாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் எஸ்இஓங்கிறது நாங்கள் என்னென்னலாம் எஃபெக்டிவாக செஞ்சு எங்கள் வெப்சைட், எங்கள் பிராண்டை டாப்பில் காமிக்கணும், பெஸ்ட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறது தான் எஸ்இஓ. இது கூகுள் பியாண்ட். நிறைய பேருக்கு எஸ்இஓனாலே கூகுள்னு தான் மைண்டுக்கு வரும். ஏன்னா டு பி ஆனஸ்ட் அவங்க தான் பிகஸ்ட். ஆனால் ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஜென்சி ஜென்ரேஷன், இது மாதிரி எஸ்இஓ இப்போ வெறும் கூகுள் மட்டும் இல்லை, எல்லா வெப்சைட்ஸுமே பேசிக்காக ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் இது எஸ்இஓங்கிறது பேசிக். கூகுளை தாண்டி அமேசான், சாட் ஜிபிடி எல்லாத்துக்குமே போகும். இப்போ எக்ஸாம்பிளை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு எஸ்இஓ தமிழ்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் காமிக்கிறது ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னோடய வெப்சைட். இது பேசிக்காக என்னென்ன அர்த்தம்னா, நான் கூகுளில் ஏண்ட டார்கெட் கீவேர்ட் யார் எஸ்இஓ தமிழ்னு சர்ச் பண்ணாலும் நான் தான் நம்பர் 1 இருக்கணும். ஏன்னா நான் கொடுக்குற ட்ரைனிங்காக இருக்கட்டும், நான் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணியிருக்கேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறது இது கூகுள் எஸ்இஓ. இது நான் யூடியூப்பில் போயிட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணுறேன் எஸ்எம்ரஷ் தமிழ் வீடியோ. இப்போ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 4வது 5வது இது என் டார்கெட் வீடியோ. இதில் நான் யூடியூப்பில் இந்த வீடியோ ஃபவுண்ட் ஆகணும்னு நினைக்கிற நேரம் இந்த வீடியோவை எஸ்இஓவாக ரேங்க் பண்ணி எப்படி யூடியூப்பில் கொண்டு வர்றங்கிறதுக்கு யூடியூப் எஸ்இஓ இருக்குது. இது இப்போ பிங்கும் ஒரு சர்ச் என்ஜின். அதுலேயுமே ஏண்ட வெப்சைட் டாப்பில் வரணும். ஏன் டார்கெட்டட் கீவேர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ தமிழ் எக்ஸ்பர்ட் அடித்தா யார் எனக்கு அது டார்கெட் கீவேர்டு தமிழில் எஸ்இஓவில் எக்ஸ்பர்ட்டுன்னு நான் டிஃபைன்ட் ஆகணும்னு நினைக்கிற நேரம் இங்கே ரேங்க் பண்ணுற பேஜஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ரேங்க் பண்ணுறதே என்னோடய வெப்சைட் ரேங்க் ஆகும். இது தான். இப்போ நாம் ஏஐ சர்ச் இன்ஜின்குள்ளே வர்றோம். சேம் கான்செப்ட். ஏண்ட டார்கெட் கீவேர்டு எஸ்இஓ தமிழ் எக்ஸ்பர்ட். அப்போ யாராச்சும் போயிட்டு ஒரு கூகுள் ஏஐட்ட போயிட்டு ஜெமினை பேக்ட் போயிட்டு எஸ்இஓ தமிழ் எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்குற நேரம் ஏஐ இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை கொடுத்துடாம, டாப்பில் இருக்கிற வெப்சைட்டை கொடுத்துடாம, அது இன்ஃபர்மேஷனை வச்சு அது ஒரு கிரேடிங் மெக்கானிசத்தை வச்சு அது யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதில் நான் இன்க்ளூட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ராதர் தேன் இந்த வெப்சைட் அது கூகுள் காமிக்கிறதுக்கு முன்னாடியே யார் இந்த இடத்துல ரெக்கமெண்ட் ஆகுறாங்கங்கிற அந்த நேமை கொடுத்து அதுலேயுமே 1வதாக கொடுக்குறோம். அதே தான் சாட் ஜிபிடி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு எஸ்இஓ தமிழ் எக்ஸ்பர்ட்னு கேட்டோன்னே டிரெக்டாக போய்ட்டு ஒரு தமிழ் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்னு இருக்கிறவர் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன இதுன்னு
டீட்டெயிலில் கொடுத்துட்டு நான் அப்புறம் கேட்குறேன் who are the எக்ஸ்பர்ட்ஸ்னு கேட்குற நேரம் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து சர்ச் இன்ஜின் நான் ஒழுங்காக பண்ணியிருக்கிறனால என் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ரெக்கமெண்ட் ஆகிறது ஃபஸ்ட்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி இதை நீங்களுமே வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சாட் ஜிபிடி, பிங், கூகுள் எதில் வேணாலும் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் எஸ்இஓ. சிமிலர் வித் கோபைலட் மைக்ரோசாஃப்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் நீங்கள் வரும். இப்போ இதிலேருந்து மேபி காமிக்கலாம், காமிக்காமலும் போகலாம், பார்ப்போம். நான் இது எல்லாமே ரியல் டைமில் செய்கிறேன். இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லிஸ்ட் எல்லாமே காமிக்குது. இதில் வந்து ஏஜென்சி காமிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சாட் ஜிபிடியில் வந்து நாங்கள் கேட்குற மாதிரி அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே என்ன நம்பர் 1 இங்கே காட்டுது, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, லொக்கேஷன் என்ன ஸ்ட்ரென்த்ஸு, அது போக மற்றவங்களையும் காமிக்குது. அதே தான் சிமிலர். ஸோ பேசிக்காக இது தான் எஸ்இஓ. இது வந்து ஒரு பிராண்டுக்கு அப்ளை ஆகும், உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்ளை ஆகும், ஒரு வெப்சைட்டுக்கு அப்ளை ஆகும். கூகுள் மட்டும் இல்லாமல் ஏஐ, சாட் ஜிபிடி, பிங்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எதில் போய் சர்ச் பண்ணாலும் மற்ற கம்படிட்டர் பிராண்ட் இல்லாமல் உங்களோட பிராண்டை உங்கள் டார்கெட் கீவேர்டுக்கு உங்கள் கஸ்டமர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எஸ்இஓ தமிழுங்கிறத தான் சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மை சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்கள எப்படி ஏன் பிராண்டை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு நான் பண்ணுற வழிமுறைகள் தான் எஸ்இஓங்கிறது சொல்கிறது தான். இது தான் ஈஸியான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ வந்து மாடர்ன் சர்ச் லேண்ட்ஸ்கேப்னு ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் எஸ்இஓங்கிறது வந்து ஜஸ்ட்டு கூகுளும் பிங்கும் யாகும். நீங்கள் ரொம்பவே பழைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ யாகு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், பிங் தான் மெயினாக இருக்குது. அது போக நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. சம் எக்ஸாம்பிள் வந்து டக்டக்கோ, ரஷ்யானா யண்டெக்ஸ், சைனானா பைடு, அப்படி நிறையா இருக்குது. அது ட்ரெடிஷ்னல் எஸ்இஓ. தென் நீ ஒரு வகையான எஸ்இஓ இருக்குது, அதில் ரேங்க் பண்ணுறதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் எஸ்இஓ. ஜிஇஓன்னு ஒரு கான்செப்ட். இது எல்லாமே புதுசு. இப்போ 2025லேருந்து 26, 27 அந்த இதில் எல்லாமே வர்றது ஜிஇஓ. இது என்னன்னு சொன்னால் ஜென்ரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாட் ஜிபிடி வழியாக சேட் பண்ணுற நேரம் நான் இங்கே எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக நான் எஸ்இஓன்னு கொடுத்தோன்னா அதில் ஒரு சேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த வெறும் இது இல்லை, நான் எந்த வழியில் கொஷின் மூலமாக கேட்டாலும் அது எங்களோட பிராண்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அது மூலமாக போகிற மாதிரி அந்த சேட்டுக்கு நான் பண்ணுற ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து ஜென்ரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷனாக ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் அது கொடுக்குது, ஆனால் யாரை சைட் பண்ணுது, ஐ மீன் யாரை அந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இதை தான் சைட்டேஷன், இது இந்த மாதிரி லிங்க்குகளை சைட்டேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னோடய ஃபேவரட் டிஷர்ட். ஸோ அந்த ஃபோட்டோவே இதையும் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்து அது இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷனை சைட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதில் தான் ஜிஇஓன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிறது. இது வந்து இப்போ கூகுளில் சிமிலராக நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுறேன் தமிழ் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் டிஃபால்ட் ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் எல்லாமே கீழே காமிக்குது. ஆனால் இங்கே ஏஐ ஓவர்வியூன்னு ஒன்று காமிக்குது. இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஇஓன்னு சொல்கிறது. ஏன்னா ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த இதில் வந்து இது ஒரு ஆன்சர் பாக்ஸ். எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகாமலேயே அந்த யூசருக்கு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பேரை ப்ரொஃபைலை தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டை தான் நம்பர் 1 ரெக்கமெண்டும் பண்ணுது. ஸோ இதுக்கு நான் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவோம். லாஸ்ட் வந்து விஷுவல் அண்ட் வாய்ஸ் எஸ்இஓ. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இதை ஈஸியாக எப்படி எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் அலெக்ஸாவோ இல்லாட்டினா சிரியோ இல்லை ஜெமினாய் மூடோ சாட் ஜிபிடியில் போய்ட்டு வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்கலாம், யார் எனக்கு நல்லா தமிழ் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டு, தமிழ் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டில் யார் டீச்சர், இந்த மாதிரி கேட்டாலும் அந்த இடத்துலையுமே
என்னோட பேரையும் அதை ரெக்கமெண்ட் பண்ணும். ஏன்னா அதுக்குமே நான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துலையுமே உங்கள் பிராண்டை பற்றி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்ஸு, பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கேட்குற நேரம் உங்கள் பிராண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் விஷுவல் அண்ட் வாய்ஸ் எஸ்இஓ. இது தான் மோஸ்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ இப்போதைக்கு இருக்கிறது மார்க்கெட்டில். 2 மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏஐ பவர்ட் சர்ச்சும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் சர்ச்சும் இருக்கும். இதில் கோர் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நேரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக எஸ்இஓவை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயுமே க்ராலிங். ஸோ நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பிராண்டு, நான் ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டு, இல்லை நான் இது நல்லா ஆஃபர் பண்ணுறேன்னா அது எப்படி இன்னொரு ஏஐ சர்ச் இன்ஜினுக்கோ இல்லாட்டி சர்ச் இன்ஜினுக்கு தெரிகிறதோ அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் க்ராலிங். அதில் என்ன ஆகும்னா இந்த ஏஐ ட்ரெடிஷ்னல் என்ஜின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேஜஸை டிஸ்கவர் பண்ண ட்ரை பண்ணோம். இல்லை நாங்கள் சில எஸ்இஓ பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு இன்ஃபர்மேஷனை கூட கொடுத்து எங்களை அதில் ப்ராமினெண்ட்டாக காமிக்கிறதுக்கு நாம் என்னென்னலாம் வழிமுறையை கடைப்பிடிப்போமோ அது எல்லாமே க்ராலிங்குள்ளே வரும். அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் இண்டெக்ஸிங்னு ஒன்று நடக்கும். இது எப்படின்னா இன்டர்நெட் அத்தானே சொல்கிறேன், இது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேஜஸ் எவ்ரிடே ஏஐ வச்சு இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் வித்தின் 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10,000 வேர்ட் ஆர்டிக்கல் எழுதிடலாம். இல்லை ஒரு 500 ஆர்டிகல்ஸை க்ரியேட் பண்ணிடுவேன். கிளாட் கோட் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது, ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கிற நேரம் இண்டெக்ஸிங்னு ஒன்று நடக்கும். அந்த இடத்துல எப்படின்னா அவங்க ஒவ்வொரு சர்ச் என்ஜின், ஒவ்வொரு ஏஐ பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு வகையான இண்டெக்ஸிங் மெத்தட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப வரி பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் அட்வான்ஸ்டாக போகிற நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் செமண்டிக் மீனிங், என்டிட்டிஸ், ரிலேஷன்ஷிப்ஸு இந்த மாதிரி நேச்சுரல் இதால் வச்சு பேசிக்காக அந்த கேட்டகரி சிஸ்டத்தை கிளியராக பண்ணுவாங்க. அப்போ தான் எந்த இது கேட்டால் எந்த இன்ஃபர்மேஷனை அந்த யூசருக்கு சர்வ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒவ்வொரு தடவை நாங்கள் கொஷின்ஸ் கேட்குற நேரமும் அவங்க டேட்டா பேஸில் இருக்கிற மில்லியன் கணக்கான இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணிட்டு வரணுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் மூலமாக அவங்க ஈஸியாகவே கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ரேங்கிங்னு ஒன்று வரும். இது ட்ரெடிஷ்னலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, ஏஐக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இது பேசிக்காக ரெண்டும் பேரலல் ஸ்டெப்பு. ஸோ ட்ரெடிஷ்னலில் என்ன நடக்கும்னா ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ எப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு query இருக்குது, பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் சென்னையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வெப்சைட், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே குட், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஃபோல்டரில். இப்போ எதை நான் டாப்பில் காமிக்கிறது, எதை நான் செகண்டில் காமிக்கிறது, எது தேர்டில் காமிக்கிறது, இந்த இடத்துல தான் ரேங்கிங்னு ஒரு இது வரும். இது ஒரு பிளாட்ஃபார்மும் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு 250+ சிக்னல்ஸ் இருக்குது. அதில் ப்ரையாரிட்டி சிக்னல், மீடியம் சிக்னல், லோ ரேங்க் சிக்னல்ஸ்னால் இருக்கும். அதே மாதிரி அந்த டாப் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி எப்படி டாப்பில் அந்த பேஜை காமிக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேங்கிங். இது டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ் இருக்கும். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி பக்கெட்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாமே ஆப்டிமைஸ், அதில் நாங்கள் எப்படி கிரேட் ஆகிறோம், அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து இது ரேங்கிங் ஆகும். இதே ஏஐ பேஸ்ட் ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இது சிந்தசைசிங்னு சொல்கிறது பேசிக்காக. ஏன்னா இதில் என்ன செய்யுதுன்னா வெறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா ஜஸ்ட்டு லிங்க்ஸ் அடுத்தடுத்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா தெரியும். ஏண்டியே 2-3 ரிசல்ட்ஸ் இங்கே நான் காமிக்குது. நெக்ஸ்ட்டு இதை நான் சாட் ஜிபிடியில் போய் பார்த்தேன்னு சொன்னால் இதில் அப்படி காமிக்குதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு சிந்தசைஸ் பண்ணி ஆன்சர் இங்கே எடுத்து உங்களுக்கு காமிக்குது. இதில் நான் அட்வான்ஸ் கோர்ஸில் இதில் பேக்கெண்டில் போனேன். ஆக்சுவலாக அதில் போன யூஆர்எல்ஸ், அது என்னென்ன கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணிச்சு அப்படி எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் சிந்தசைசிங் அண்ட் ஜென்ரேட்டிங் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் சோர்ஸஸ்க்கு விசிட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஆன்சரை ரெடி பண்ணி கன்டெக்ஸ்டுவல் அவரன்ஸோட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஏஐ சர்ச் ஒரு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுது. ட்ரெடிஷ்னல் சர்ச் ரிசோர்ஸஸை கொடுக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம எங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை எடுத்துக்கொள்ளணும்.
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் கொடுக்குறேன். இது பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நீங்களும் இந்த கோர்ஸ் எஸ்சிஓ கோர்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வெறும் தியரிட்டிக்கலாகவே கோர்ஸை வச்சது. இந்த இதில் இருந்து அப்படி பண்ண வேணாம்னு நினச்சிருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு எஸ்சிஓ ஆக்ஷன் ஸ்டெப்னு ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ச் இன்ஜின்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஏண்ட பேர் எஸ்சிஓ எக்ஸ்பர்ட் தமிழ் இல்லாட்டினா ஆல்ஸ்டன் ஆண்டனி ஏன் பேரை கூட நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இதிலெல்லாம் போயிட்டு பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியும். ஸோ என்னோட ப்ரொஃபைலை நான் ஆப்டிமைஸ் பண்ண விதத்தையும் உங்கள் பிராண்டு உங்கள் பேர் உங்கள் இதுகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பண்ணுற நேரமே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ அதுதான் உங்களோட கரண்ட் எஸ்சிஓ ஸ்டேட்டஸாக இருக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு உங்களுக்கு ப்ரூஃபோடு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு லேர்னிங் பை லேர்னிங்காக ஒரு இதாக பழகுற நேரம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய்ட்டு நான் எஸ்சிஓ தமிழ் எக்ஸ்பர்ட்னு அடிக்கிறேன்னு நான் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஆல்ஸ்டன் ஆண்டனின்னு போய்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூகுளில் அடிக்கிற நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் என்னோடய பேஜ் எப்படி ப்ரொஃபைல் இருக்குது, என் பேர் எப்படி, நான் இதில் எதுவுமே சைன்இன் பண்ணலை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி காமிக்குமோ. ஸோ இப்படி ஒரு பர்சனல் பிராண்ட் க்ரியேட் பண்ணுறதுனா எப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் இதை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுக்கே ஒரு கோல் செட் பண்ணுவீங்க. நான் எஸ்சிஓ பழகிற மூலமாக நான் இந்த பர்டிகுலர் பிராண்டை நான் இம்பார்ட்டண்ட் ஆக்க போகிறேன், இல்லை என் பர்சனல் ப்ரொஃபைலை நான் பில்ட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே நீங்கள் இந்த வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குற நேரமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போனஸ் ஃப்ரீ ரிசோர்ஸ் ஷீட்டும் நான் கொடுத்துருக்கேன், சீட் ஷீட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கைடோ ஒரு ஈஸியான பிரின்சிபல் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அப்பப்போ நான் ரிஃபர் பண்ணிக்கொள்ள ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.